नामिने नामस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंदा जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंदा ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு, நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு கதை இருக்கு. இது வரைக்கும் நம்ம பாஸ்ட் டைம்ஸே பேசிட்டு இருந்தோம். ஃபார் அ சேஞ்ச் இன்னில இருந்து ஒரு 2-3 நாளுக்கு கிருஷ்ணல என்னெல்லாம் திட்டுறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். திட்டுறாங்கன்னா கோலோகத்துல இல்ல, கோலோகத்தை திட்டுறது பாசமான திட்டு. நம்ம எல்லாம் எப்படி திட்டுறோம் அப்படின்னு. ஏன் இதை படிக்க போறோம்னா, நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்க போறோம், ரைட்? நம்ம மீட் பண்ணுவோம். சோ நம்மளே 2 விஷயம். ஒண்ணு, நம்ம கன்வின்ஸ் ஆகணும். நம்ம கன்வின்ஸ் அவங்கள பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்கள பண்ணணும்னா நம்ம கன்வின்ஸ் ஆகணும். நீங்க என்ன சொல்றீங்க, மாதாஜி அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க, நாங்க சூப்பர்லி கன்வின்ஸ்டுன்னு. ஓகே, ஆனா அட்லீஸ்ட் அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காவது நம்ம கிட்ட டேட்டா இருக்கணும். அவங்க கன்வின்ஸ் ஆறாங்களா இல்லையான்றது வேற, பட் நம்ம கன்வின்ஸ் ஆயிட்டு நம்ம ட்ரை ஆகுது பண்ணணும், ரைட்? சோ அதனால இன்னைக்கு நான் சொல்ல போற கதை என்னன்னா, கிருஷ்ணர் ரொம்ப இந்த கதை யாருமே பேச மாட்டாங்க. நம்ம டிவோட்டிஸ் பேச மாட்டோம், ஆனா ரொம்ப இங்க பேசுவாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் எப்படி இறந்தார், எப்படி உயிர் மாண்டார், எப்படி போனார், எப்படி காலமானார், இந்த மாதிரி என்ன வேணா டைலாக் சொல்லலாம். சோ அதோட கதை எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் எடுக்கிறேன், சரிங்களா? மாதாஜி இது ஆல்ரெடி தெரியும் மாதாஜி, போர் கதை அப்படின்னு சொல்லக்கூடாது. எனக்கு இப்போதான் கிளியரா தெரியும், அதனால நான் சொல்லுவேன். ஹரே கிருஷ்ணா. இருக்கீங்களா யாராவது? யாருமே இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கதை சொல்றதுதான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் நீங்க பாவனையோட சொல்லுவீங்க மாதாஜி, ரொம்ப சூப்பரா இருக்கு மாதாஜி. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. சோக கதை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த தடவை. ஹரே கிருஷ்ணா. प्रणव महावाक्या ताहकरी आच्छादना महावाक्य करी तात्त्वम असिरत स्थापना. மாதாஜி நான் படிக்கிறேன், படிங்க. प्रणव महावाक्या ताहकरी आच्छादना महावाक्य करी तत्वम असिर स्थापना. பிரணவமே ஓங்காரமே வேதங்களின் மகா வாக்கியம், மகா மந்திரம். சங்கராச்சாரியாரை பின்பற்றுவோர் தத்துவமசி என்னும் மந்திரத்தினை அதிகாரமின்றி நிலைநாட்டுவதற்காக இதனை மறைக்கின்றனர். பொருளுரை: தத்துவமசி, சோகம் முதலிய மந்திரங்களை மாயாவாதிகள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் உண்மையான மகா மந்திரமான பிரணவத்தினை, ஓம்காரத்தினை அவர்கள் வலியுறுத்துவதில்லை. இவ்வாறு வேதஞானத்தை தவறாக பிரதிபலிப்பதால் அவர்கள் பகவானின் தாமரை திருவடிகள் மாபெரும் அபராதம் இழைத்தவர்களாவர். சைத்தன்ய மகாபிரபு தெளிவாக கூறுகிறார், மாயாவாதி கிருஷ்ணே அபராதி. மாயாவாதிகள் பகவான் கிருஷ்ணருக்கு மாபெரும் அபராதம் இழைப்பவர்கள். பகவான் கிருஷ்ணர் அறிவிக்கின்றார், தானகம் த்விஷத க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் சிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆஸ்ரீஸ்வ ஏவ யோனிஷு. பொறாமையும் கருணையும் அற்ற தன்மை கொண்ட இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜடவாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளுகின்றேன். பகவத்கீதை 16:19. மாயாவாதிகள் கிருஷ்ணன் மீது பொறாமை கொண்டிருப்பதால் மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு அசுர இனத்தில் பிறவி காத்து கொண்டுள்ளது. பகவத்கீதையில் 9:34 மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி யாம் நமஸ்குரு. உன்னுடைய மனதை எப்போதும் என்னை பற்றி நினைப்பதில் ஈடுபடுத்துவாயாக, என்னுடைய பக்தனாக ஆவாயாக, என்னை நமஸ்கரித்து என்னையே வழிபடுவாயாக என்று கிருஷ்ணர் கூறும்போது, ஒருவன் சரணடைய வேண்டியது கிருஷ்ணரிடம் அன்று என
அசுரத்தனமான பண்டிதர் ஒருவர் கூறுகிறார். அந்த பண்டிதர் இந்த வாழ்வில் ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டுள்ளார். அவர் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள துன்பத்தினை முழுமையாக பெறாத பட்சத்தில் மீண்டும் மறுவாழ்வில் துன்பப்பட வேண்டும். பரமபுருஷ பகவானின் மீது பொறாமை கொள்ளாமல் இருப்பதில் ஒருவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே வேதங்களின் பொருளை அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தெளிவாக குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரைட்? நானும் இது சொல்வேன். இது அப்புறமா வரும். நம்ம ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லுவோம். ஆனா சில பேர், அதாவது பிரைமரி நேம் சொல்லுவோம், கோவிந்தா, கோபாலா, கோபிநாத், கிருஷ்ணா, ரைட்? நந்தகுமாரா, பாட்டு எல்லாமே அதுலதான் கம்போஸ் ஆயிருக்கும். யசோதா நந்தனா, ரைட்? அந்த மாதிரி எல்லாம் மதுசூதனா, எல்லாம் நிறைய பேர் இருக்கும். பிரைமரி நேம் சொல்லுவாங்க, அதாவது கிருஷ்ணரோட மெயின் பேர்கள், ரைட்? ஆனா செகண்டரி நேம்ஸ்ன்னு சில செட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும். அதை ரொம்ப நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இன்க்ளூடிங் சைத்தன்யா. சைத்தன்யா பேர் பத்தி சொல்லல, பட் கிருஷ்ணாவை சைத்தன்யா 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 சாண்ட் பண்ண மாட்டோம் நம்ம. எதுக்குன்னா பிரைமரி நேம்ஸ்லதான் சாண்ட் பண்ண சொல்லி கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. சோ சைத்தன்யாவும் என்ன சொன்னாரு, என் பேர்ல சாண்ட் பண்ணு எங்கேயாவது சொன்னாரா? இல்ல. கிருஷ்ணா அப்படின்னு நம்மளா அசியூம் பண்ணி பண்ணக்கூடாது. பஞ்சதத்துவ மந்த்ரா கான்செப்ட் வேற. பஞ்சதத்துவ மந்த்ரா நான் தப்பு பண்ண போறேன், எப்படின்னா நான் அந்த பேரை கான்சென்ட்ரேஷன் எனக்கு இருக்காது, இருந்தாலும் நான் ஏதோ நினைப்பேன், நான் மொபைல் எல்லாம் நோண்ட மாட்டேன், ஆனா மைண்டே இந்த மொபைல் மாதிரி 10 விஷயம் திங்க் பண்ணோம். இதுல இருந்து நம்மளுக்கு மன்னிக்கும் ப்ரொடெக்ஷன் கோஸ்டும் நம்ம பஞ்சதத்துவா யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா அனுஷனம் நம்ம செகண்டரி நேம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா மாயாவதி யூஸ் பண்றதும் செகண்டரி நேம் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய சைத்தன்யா சைத்தன்யான்ற பேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பிரணவ மந்த்ரான்றது ஓம்காரா நம்ம பார்த்திருக்கோம். அதை விட அவங்க தத்துவம் அசின்றது அவங்களோட ஓன் மீனிங்ல சொல்லியிருக்காங்க, ரைட்? சைத்தன்யா மகாபிரபு வெரி வெரி கிளியர்லி நம்ம சைத்தன்யா சரிதாமிர்தா ஸ்லோகம்லயே வைஷ்ணவேரா நிரோதி கதி என்னது, வியாசா கையில சூத்ரா கையில வியாசா, மாயாவதி பஹாசை சுனி ஹாயா சர்வ நியாசா நம்ம படிச்சோம், ரைட்? சோ மாயாவதி கிருஷ்ண அபராதி. சோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அதாவது மாயாவதி அப்படின்றவர் கிருஷ்ணருக்கு ஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப அபராதியா இருக்கும். இந்த கிளாஸ் நான் இங்க ஒரு தடவை நான் எடுத்திருந்தேன் இல்லையா, அங்கிள் வீட்டுல இருந்து எடுத்திருந்தேன் ஒரு நாளைக்கு. கசின் எல்லாம் இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ கசினுக்கே புரியல, என்னடா என்னென்னமோ சொல்றாங்களே, அப்ப ஃபார்ம் இருக்கணுமா இல்லையான்னு. இன்னைக்கு கூட எனக்கு என்னோட ஒருத்தங்க ரொம்ப க்ளோஸ், அவங்க கேட்டாங்க இந்த மாதிரி காட்ஹெட் அப்படின்னா வைகுண்டாவான்னு. நானும் இல்ல, வைகுண்டா இல்ல, வைகுண்டா இஸ் அ பிளேஸ், காட்ஹெட்ன்றது பர்சன், ரைட்? விஷ்ணு கிருஷ்ணாவை குறிக்கிறது. ஸோ இட்ஸ் வெரி கிளியர் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யாருக்காவது புரியலன்னா, அதாவது பொறாமையும் இருக்கிறவங்க, எம்பிஎஸ்னா பொறாமை, அவங்க லோயஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட். மாதாஜி யார் பொறாமப்படுவாங்க? என்கிட்ட ஒரு டீச்சர் கூட கேட்டாங்க, கிருஷ்ணர்னா யார் பொறாமப்படுவாங்க? நீங்க நான் தான் அப்படின்னு. அப்படின்னா, ஏன்னா நம்ம பொறாமைன்றதை ஒத்துக்க மாட்டேன்றோம், பட் எங்கேயோ பொறாம இருக்கிறதால நம்ம இங்க இருக்கோம், ரைட்? அதனாலதான் அந்த சந்தேகம் கூட எனக்கு உண்டு. கிருஷ்ணர்ங்கிறது நம்ம கடவுள் லெவல்ல வச்சுதானே மாதாஜி வொர்ஷிப் பண்ணிட்டு இருக்குவோம். அப்ப எப்படி இல்ல அப்படின்னா வேற ரசத்துல பார்க்கும்போது நம்ம குழந்தையா பாவிக்கிறோம், ஃப்ரெண்டா. அப்ப அவங்ககிட்ட எல்லாம் நமக்கு பொறாம வருமா? என்ன குழந்தைகிட்ட ஒரு அம்மாவுக்கு பொறாம வருமா? ஃப்ரெண்டு கிட்ட வருமா? அந்த பொறாமை ஆக்சுவலா நீங்க சொல்ற லாஜிக் எல்லாம் பியூரா இருந்தா வராது. ஆனா இங்க இருக்கிற கிளாஸ்ல எனக்கு உண்மையா சொல்லுங்க, ஃப்ரெண்டு மேல பொறாம படாம ஒருத்தர கூட பட்டதே இல்லை யாருமே அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது மாதாஜி. சரி, அது விடுங்க. நினைக்கிறோமே தவிர ஒரு நாள் கூட பொறாமையோ வந்தது மாதாஜி எங்கேயாவது ஒரு லைன்ல எப்பமாவது ஒரு டைம்ல வரலாம். ரெண்டாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே பொறாம நிறைய பேருக்கு வந்திருக்கு தெரியுமா மாதாஜி? இல்லன்னு சொல்ல முடியுமா மாதாஜி? எப்பமாவது ஒரு ஸ்டேஜ்ல ஏதாவது ஒண்ணுக்கு வரும். ஆனா கோபம் வரும், ஏதாவது கஷ்டம் வரும் பொழுது நீ பாத்துட்டே இருக்கியல்ல அப்படின்னு கோபம் தான் வருது தவிர. அதாவது ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மாக்கு கோபம் வருமா? இல்ல ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஃபாதருக்கு வருமா? நான் பாத்திருக்கேன். பசங்க கிட்ட பொறாமப்படுற அம்மாக்களையும் பொறாமப்படுறவங்களையும் பாத்திருக்கேன். சில கேஸ்ல நானே பாத்திருக்கேன். வேற அந்த சில்ட்ரன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரா போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களை விட ரொம்ப போயிட்டு அவங்க பேரை விட பசங்க பேர் பண்றச்சு அந்த பேரண்ட்ஸ் கூட சிலர் பொறாமையா வெளிப்பட மாட்டாங்க. ஆனா அது சம் கைண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் நான் பர்சனலா பாத்திருக்கேன், நானே நினைச்சிருக்கேன் இப்படி கூட இருக்காங்களா அம்மா. ஏன்னா எங்க ஃபேமிலில எல்லாம் ரொம்ப சோபர் அம்மாங்க, அப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நான் பார்த்தும் இருக்கேன் இந்த மாதிரி. என்ன அவ ரொம்ப இதுன்னு நினைப்பா, ரொம்ப நல்லா படிச்சுட்டு இப்ப எல்லாம் பொறாம வரும் மாதாஜி. எப்படி அப்படின்னா
அவங்க ஒருத்தங்க நல்லா படிச்சுட்டாங்க அப்படின்னா ஐயோ அவன் அப்படி படிக்கிறானே நமக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு பொறாமை வரும். மாதாஜி நம்ம எல்லா சம்பந்தங்களுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி பொறாம வரக்கூடாது. ஆனா நம்ம பூலோகத்துல we are all corrupted. அதனால எல்லா சம்பந்தத்தையும் எல்லாத்துலயுமே பொறாம இருக்கு. மனைவி கணவன் கூட நம்ம நார்மலா எடுக்கிறோம். மனைவி வந்து ரொம்ப யங்கா இருந்தா வச்சுக்கோங்களேன், கணவனுக்கு வந்து இன்செக்யூரிட்டி சொல்றோம். பேசிக்லி இன்செக்யூரிட்டி பொசசிவ்னு சொல்றோம் இல்ல மாதாஜி, நம்ம காமனா யூஸ் பண்ற வேர்டு. அது வந்து என்ன தெரியுமா, பொறாமையோட வெரி பாஷ் வேர்டு தான். நீங்க பாருங்களேன், ஐயோ எனக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வேற யாராவது கிட்ட பேசினாலே அவரால் தாங்க முடியாது, அவர் ரொம்ப பொசசிவ். பேசிக்லி பொசசிவ்க்கு என்ன அர்த்தம், அவர் ரொம்ப ஜெலஸ்ன்னு அர்த்தம். சிம்பிள். பொசசிவ்னா நான் வந்து அவர், ஏன்னா இது வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ரிவர்ஸ், ஐயோ அந்த மனைவி எனக்கு ரொம்ப பொசசிவ் பாவ வந்து நான் யாராவது பொண்ணு கிட்ட பேசினாலே அவளுக்கு தாங்க மாட்டா. ஒண்ணு சந்தேகம்னு சொல்லலாம், இல்ல நம்ம வந்து பொறாமை இல்ல இதுன்னு சொல்லலாம். ஏன்னா நார்மலா பாத்தீங்கன்னா இது இயல்பு தானே. நீங்க டீப்பா பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தைக்கு மாதாஜி ஜட உலகத்துல இந்த மாதிரி மாதாஜி ஆன்மீக கடவுள் அவர் மேல யாருக்கு அவ்வளவு ஒரு கோபமும் நம்மளுக்கு மாதாஜி, பிரேமா மாதாஜி உங்களுக்கு எனக்கு பத்மா மாதாஜி எல்லாருக்குமே வந்ததாலதான் நம்ம இங்க இருக்கோம். பொறாமை இல்லைன்னா நம்ம அங்க இருந்திருக்கோம். பொறாமைனா நீங்க வந்து நீங்க ரொம்ப லாங் டீப் மீனிங்ல எடுக்காதீங்க. என்ன மீனிங்னா, நீ உண்டிதா இப்போ அப்பா மேல என்ன சொல்றோம், நீ அம்மா மேல என்ன சொல்றோம், நீதான் ரூல் வைக்கணுமா, நான் வச்சா என்ன. சோ இதெல்லாமே வந்து ஒரு லெவல் தானே. இப்போ கிருஷ்ணன் கிட்ட நம்ம என்ன ஆர்கியூ பண்றோம், ஓ நீதான் ரூல் பண்ணணுமா, நான் ஒரு நாள் ரூல் பண்ணிட்டு போனா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தோணலன்னா நம்ம சாதாரணமா கிருஷ்ணரை வந்து மனைவி கூடுதலான சம்பளம் வாங்கினா கூட பிரச்சனை. கணவனை விட மனைவி கூடுதல் சம்பளம் வாங்கும் போது எது சொன்னாலும் நீ அதிகமா சம்பளம் வாங்குறா அந்த மாதிரி பேசுற அப்படின்னு உடனே சொல்லுவாங்க. இமீடியட்டா பதில் வரும். வந்துச்சு பாருங்க, பிரபுவே ஆனஸ்டா ஒத்துக்கிட்டாரு. இதே சிச்சுவேஷன் தான் அங்கேயும் நம்மளுக்கு. கிருஷ்ணா உனக்கு ஜாஸ்தி பவர் வந்திருக்கு அதனால ட்வைன் குடிச்சிட்டாரு. இதுதான் ஆக்சுவலா நடந்த ஒரு விஷயம். அங்க வந்து இதுதான் நடந்த விஷயம். இது வந்து நம்ம வந்து இமேஜினேஷன்ல பண்ணவே வேண்டாம். ஏன்னா இது பண்ணி நம்ம வந்திருக்கோம் இங்க, ரைட்? நம்ம திருடி ஜெயிலுக்கு வந்திருக்கோம். யாராவது திருடுவோமா, நான் திருடவே இல்லை மாதாஜி, நான் சும்மா அப்படி பேனாவை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன், ஒரு செயின் அழகா இருக்கேன்னு என் கழுத்துல போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம பேசலாம். கழுத்துல நம்ம இன்னொருத்தங்க செயின் எடுத்து போட்டா அது பேர் திருட்டுதா? நம்ம வேற 10 ஆன்சர் சொல்லலாம். பட் திருட்டுதா? நம்மளும் பொறாமதான் பட்டிருக்கோம். அது ஒத்துக்கிறோமா இல்லையான்றது வேற விஷயம் மாதாஜி. ஆனா அதுதான் உண்மை. அதுல நானும் இருக்கேன், நீங்களும். பிரேமா மாதாஜி பிரபுவா இருக்காரு, புஷ்பா மாதாஜி இருக்காங்க, பத்மா மாதாஜி இருக்காங்க, எல்லாம் இங்க இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இருக்காங்க. இதுதான் சொல்லுங்க புஷ்பா மாதாஜி. ஒரு செகண்ட் பத்மா மாதாஜி, புஷ்பா மாதாஜி எதுவும் சொன்னாங்க. நம்ம அதாவது நம்முடைய அவர்கிட்ட இல்லைன்னா மாதாஜி ஒரு சிறப்பான அம்சம் வந்து உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லைன்னா உங்க மேல வந்து அவங்கள மாதிரி நம்ம இல்லையேங்கிற அந்த பொறாமை நான் எனக்கு ஆக்சுவலா இல்ல மாதாஜி. டோன்ட் மிஸ்டேக் மீ மாதாஜி. ஏக்கம் உங்கள யாருக்கிட்ட பொறாமை இருக்கு இல்லன்ற குவாலிட்டியே நான் எடுக்கல. அப்படி வரதான் பொறாமைங்கிறத சொல்றேன் நானு. இல்ல நான் சொல்றது நம்ம எல்லார்கிட்டயும் இருந்துச்சு, இப்போ இல்லன்னா சந்தோஷம். ஏன்னா we are heading positive. இப்போ என்ன கூட எடுத்தீங்கன்னா எனக்கு வேற குவாலிட்டி டாமினேட் ஆகும். இது வந்து ஹார்ஷ்னஸ் டாமினேட் ஆகும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரைட்? சோ அந்த குவாலிட்டி, சோ எல்லாருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஹார்ஷ்னஸ் இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும் ஒருத்தருக்கு. பட் நான் சொன்னது இந்த எல்லாருக்குமே பொறாமை இருந்ததாலதான் நம்ம இங்க வந்திருக்கோம். இப்போ இல்லாம இருக்கலாம், பட் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. மோகன்தாஸ் பிரபு கூட சேர்த்து சொல்றேன், அவர் பொறாமைனாலதான் இங்க உட்காந்துருக்காரு. இல்லன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல உட்காந்துருப்பாரு. மோகன்தாஸ் பிரபு ஒத்துக்கிறீங்களா? இல்லன்னா இந்த டாபிக் நம்ம எல்லாம் இங்க உட்காந்து பேச மாட்டோம். இப்போ நம்ம இல்லன்றத நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம், பட் நம்ம வந்து திருந்திட்டு இருக்கோம். அதுதான் இப்ப வந்து பிறந்ததுல இருந்தே நான் பொறாமப்படல, நான் கூட ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஜென்மத்துல பிறந்ததுல இருந்து பொறாமப்படல. ஆனா போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணோம் நமக்கு தெரியாது. ஓ அப்படி சொல்றீங்களா மாதாஜி? இந்த ஜென்மத்துல இல்ல, இந்த ஜென்மத்துல பொறாமப்படத்தான் படுறோம். நம்மள மாத்திரம் இங்க கீழே உட்காந்து வச்சுட்டு அவர் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காருன்னு தோன்றத இந்த ஜென்மத்துல இருக்கு மாதாஜி. நம்ம தெரியாம படுறதா பொறாம. என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து சொல்லுவா என் பூனைய பார்த்து, ஆஹா ஜாலியா தூங்கிட்டு இருக்காளே, அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பொறாம தான், மைல்டா. டிகிரி வேணும், ஆஹா நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் அப்படின்னு. என் வேலைக்காரி வந்து டிஃப்ரெண்ட், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவா, பிறந்தா அப்படி பிறக்கணுமா பூனையா, என் தலையெழுத்து இருக்கு. ரெண்டுமே ஒன்னேதான். என்ன இது வந்து லவபிள் வெர்ஷன், அது வந்து ஆங்கிரி ஜெலஸ் வெர்ஷன் தான் வேற. ஆனா ரெண்டோட இன்டென்ஷன் ரெண்டுமே வந்து வேற வேற மாதிரி இருந்தாலும் அது வந்து டிகிரி தான் வேற. பேசிக்லி என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜென்மத்துல நீங்க எல்லாம் வந்து பாசிட்டிவா இருக்கிறதாலதான் நம்ம எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு நம்ம வந்து அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு கோகுலத்துக்கு போறோம்.
ஆனா நம்ம இதுவே போன ஜென்மமோ அதுக்கு 4 ஜென்மம் முன்னாடியோ கண்டிப்பா நம்மளுக்கு பொறாம எக்ஸிபிட் கூட ஆயிருக்கும். அதெல்லாம் அப்பவே ஏதோ ஒரு 4 ஜப்பம் சொல்லியிருப்போம், தெரியாம ராமான்னு சொல்லியிருப்போம், கிருஷ்ணா சொல்லியிருப்போம், நரசிம்மான்னு சொல்லியிருப்போம், என்ன சொல்லுமோ எனக்கு ஞாபகம் இல்ல நம்ம பசங்களோ இல்ல நம்ம அப்பா அம்மாக்கோ இந்த பேர் இருக்கலாம். சோ இப்போ எங்க அப்பா பேர் வந்து ஹரிநாத் பாபு, அதுக்கு மீனிங்கே எனக்கு தெரியாது. எங்க அப்பா வந்து போன்ல வந்து டாக்டர் ஹரிநாத் பாபு ஃப்ரம் அண்ணாநகர் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவார் ஒருத்தரையும். எப்பவுமே யூஸ்வலா நம்ம டேடி தானே சொல்லுவோம். நானும் ஒருத்தரையும் போன் எடுத்து டாக்டர் ஆஃப் டாக்டர் ஹரிநாத் பாபு ஸ்பீக்கிங் அப்படின்னேன். ஓகே, இப்போ நான் டேடின்னு சொன்னதை விட டாக்டர் ஆஃப் டாக்டர் ஹரிநாத் பாபு ஸ்பீக்கிங், ஹரி அப்படின்ற பேர் நான் எல்லாரும் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை போன்ல. இதுதான் நான் நிறைய தடவை நினைச்சேன் கிருஷ்ணர் பேர் கிண்டல். இது ஆக்சுவலா கிண்டலா தானே உங்களுக்கு, கிருஷ்ணன் இல்ல. நான் வந்து ரொம்ப அப்படியே பவ்யமா மரியாதையோட சொன்னேன். நானே ஓட்டுற ஃபீலிங்ல ஓகே டாக்டர் ஆஃப் டாக்டர் ஹரிநாத் பாபு ஸ்பீக்கிங், சொல்லு நீதானா அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஹலோ அப்படின்னா அதுவும் அவருக்கு ரெகக்னைஸ் பண்ணலன்னா எஸ் டாக்டர் ஹரி அப்படின்னு, எஸ் ஹூ ஸ்பீக்கிங் இட்ஸ் மீ அப்படின்னு, ஹூ ஆனே டாக்டர் ஆஃப் டாக்டர் ஹரி, இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வரும். ஓகே, இது வந்து கிண்டலா இந்த மாதிரி கூட நம்ம சொல்லிருக்கலாம். அது ஒரு செல்லமா சொல்றது மாட்டாங்க, செல்லமாவோ கோவமாவோ கிண்டலாவோ சொல்லிதான் நம்ம பியூரிஃபை ஆகி இங்க வந்திருக்கோம். இல்லைன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பொறாம இல்லையா? பிரேமா மாதாஜி அன்னைக்கு சொன்னாங்க, எவ்வளவுதான் இருந்தாலும் நிறைய பேர் இந்த உலகத்துல மோசமா இருக்காங்க மாதாஜி, அந்த மாதிரி நம்மளும் இருந்திருக்கோம் மாதாஜி, அதை நம்ம ஒத்துக்கணும் மாதாஜி, அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் ஆகும். இல்ல நான் எப்பவுமே நல்லவன் வல்லவன் நம்ம இம்ப்ரூவ் ஆக மாட்டோம், இங்கே இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே தாய் வாழ்த்துல பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட ஒருத்தருக்கு பொறாம இல்லாத இருக்கவே முடியாது. வாழ்க்கை நிலைகள்ல ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒரு குறவாயிட்டு இருக்கும், இப்படியே இருப்பாங்க. அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. நல்ல சாரீஸ் நல்ல நகை போட்டு போகும்போது உனக்கு என்னம்மா வசதியா இருக்கிற அப்படின்ற மாதிரி பொறாம வரும். வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட். இதே பாயிண்ட் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுங்க. கெட்ட ஃபேமிலியில பிறந்து நல்லவனா இருந்தது யாரு? நல்ல ஃபேமிலியில பிறந்து கெட்டவனா இருந்து, ஆமா பின்ன என்ன, ப்ராப்பர் ஹிரண்யகசிபு இருக்கிறதுலயே அசுரா, ஹெட் ஆஃப் அசுரா. சரி, நல்ல ஃபேமிலியில பிறந்த மோசமானவன் யாரு? நல்ல ஃபேமிலி அஜாமிலா ஸ்லிப் ஆனது. ஓகே, அவர் மாதாஜி துரியோதனன் துஷானனோட அப்பா கூட கொஞ்சம் குறுக்கெட் தான் மாதாஜி. பட் அதுவும் யாசருக்கு குழந்தையா பிறந்து. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். துரியோதனன் கூட பிறந்த அவர் வந்து நல்லவரா ஒருத்தர் இருந்தார் கர்ணன் மாதாஜி. கர்ணன் வந்து மோசமானவன் சொல்ல முடியாது மாதாஜி. வெரி பிரின்சிபல்லி நாட் காட் ஓரியன்டட். பட் நான் சொல்றேன் அசுரன் கேட்டகரியே நான் சொல்றேன். நரகாசுரா, கிருஷ்ணரோட குழந்தை நரகாசுரா. நீங்க இமேஜின் பண்ண முடியுமா? பூமி தேவிக்கும் கிருஷ்ணருக்கும் அவர் வாமன அவதாரம் வரஹ அவதாரம் எடுக்கிறச்சே பிறந்த குழந்தை அவன் தான் மோசமான நரகாசுரன். அவர் தான் வந்து அந்த 16,000 பெண்களையும் கிட்னாப் பண்ணார். சோ அசோசியேஷன் கூட இம்பார்ட்டன்ட். மாதிரி ஒரே வயிற்றுல பிறந்தா குழந்தைங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்ன்றது நம்மளோட ஃபீலிங். நான் ஜெர்மனி போறச்சே வந்து ஒருத்த கெட்டவன் நல்லவன் இல்ல, ஒருத்தன் வந்து சிபிஐ 7 ஜெர்மன்ல 7 ரேங்க்ஸ்ல ஒருத்தன், இன்னொருத்தன் டாக்ஸி டிரைவர். அப்போ நான் பார்த்தேன், ஐயே நம்ம ஊர்ல எல்லாம் அந்த மாதிரி இருக்காது, 2 எக்ஸ்ட்ரீம். ஒருத்தன் வந்து சிபிஐல 7வது ரேங்கிங் வேர்ல்ட்ல இருக்கான், கன்னோட சுத்துவான். அவன் ஒண்டி கன்னோட சுத்துறதுல அவனுக்கு சின்ன குழந்தை இருந்துச்சு. அப்ப நான் போறச்சே அது வந்து ஒரு 6-7 வயசு குழந்தை. அந்த 7 வயசு குழந்தை வந்து ஏதோ ரெப்ரசென்ட் பண்ணுவோம் இன்னொரு ஊருக்கு, என்ன கேம் ஞாபகம் இல்ல. அந்த ரெப்ரசென்ட் பண்றச்சே செக்யூரிட்டியாவே போவான் கன்னோட. வீட்டுல வந்து வரச்சே நான் பாத்திருக்கேன், கன் வந்து எடுத்து 1 செகண்ட் வெளில வைப்பான், அவ்வளவுதான். அவ்வளோ செக்யூரிட்டி ஓரியன்டட் அந்த பையன். செக்யூரிட்டினா செக்யூரிட்டி சர்வீசஸ் இல்ல, ப்ராப்பர் போலீஸ் கேடர். இன்னொரு பையன் வந்து நைட் எல்லாம் சுத்திட்டு வருவான், டாக்ஸில வேலை 10 பைசான்னு சொல்லிட்டு டே டைம் எங்கேயோ வேலை செய்வான். சோ இது நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி ஒரே வயிற்றுல இருக்கிற தாயோட 2 பசங்க 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது ரொம்ப காமன், பிரபு சொன்ன மாதிரி. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க செய்யும் ஒண்ணு வந்து அவங்க சென்ற புண்ணியங்கள், 2வது அவங்களோட அசோசியேஷன், ரைட்? யூஸ்வலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிட்டு யாராவது மோசமா மாறினாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, அவங்க பொண்டாட்டி எப்படியோ. ஆக்சுவலா நம்ம தப்பா பேசுறோம் அப்படின்னு நினைக்கிறோம், பட் ஆக்சுவலா மீன் பண்ணது என்னன்னா, பொண்டாட்டி இல்ல, புருஷன் இல்ல, மனைவி இல்ல, ஆபீஸ் இல்ல, பேசிக்லி அசோசியேஷன். இததான் சொல்றாங்க. ஒருத்தனை பத்தி ஜட்ஜ் பண்ணணும்னா அவங்க ஃப்ரெண்டை பத்தி விசாரி. என்ன மீன் பண்றாங்க? அசோசியேஷன். அசோசியேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உட்காந்து இங்க உங்ககிட்ட எல்லாம் பாய்சனஸா ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னா நீங்களும் அதே ஃபீலிங்ல தான் போவீங்க. ஸோ அசோசியேஷன் வந்து இட் பிகம்ஸ் எக்ஸ்ட்ராடினரி இம்பார்ட்டன்ட்ன்றது நான் இன்னைக்கு சொல்ற கதையிலும் புரியும். இப்போ நம்ம எங்க போயிருக்கோம்? இது பண்ணலையா? ஹரே கிருஷ்ணா. சர்வவேத சூத்திரக்காரே கிருஷ்ணேர அபிதானா
முக்கிய விருத்தி சாதி கைலா லக்ஷண வயாக்கியானா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க? யாரு வாசிக்கலையா மாதாஜி? வாசிங்க. நான் வாசிக்கவா மாதாஜி? வாசிங்க மாதாஜி. சர்வவேத சூத்ரே கேரே கிருஷ்ண விதானா முக்கிய விருதே சாதி கைலே லக்ஷானா வியாக்கியானாம். Translation by Srila Prabhupada. In all the Vedic sutras and literatures, it is Lord Krishna who is to be understood, but the followers of Shankaracharya have covered the real meaning of the Vedas with indirect explanation. Purport: Veda Ramayane Saiva Purane Bharate Tata आदव अंतेच मध्ये हरिये सर्वत्र गीयते. கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் गीयते கண்ணு ப்ராப்ளம் ஆச்சு. In the Vedic literature including Ramayana, Puranas and Mahabharata, from the very beginning, அந்த சைடு மறந்துருக்கு மாதாஜி. அதோ அது என்ன மாதாஜி இந்த சைடு the end the end antesa as well as within the middle madhyasa only Hari, the supreme personality of Godhead, explained. The கடைசி தெரியல அதை டு ஓகே மாதாஜி. ஆதவ் டு the end antesa. So basically ஆதவ் and அந்தேச்ச அப்படின்றதா சொல்றாங்க. ஆதவ் ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம படிச்சிருக்கோம் ஆதவ் ஏ ராம. அது நம்ம ஒரு பாட்டு ஞாபகம் இல்ல, அது நம்ம ஒரு நாள் முன்னாடி அது படிக்கலாம். ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் ஒரே பேரால சொன்னது. எடுங்க பிரபு. பகவத்கீதையிலேயே ஒரு வரி வருது மாதாஜி, ஆத்யந்த கௌந்தேய. நெக்ஸ்ட் எடுங்க பிரபு. ராமாயணம், புராணம், மகாபாரதம் எல்லாம் எல்லாமே ராமர் ஹரி என்ற கதையில நடுவுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வதா பிரமாண வேதா பிரமாண சிரோமணி லக்ஷ்மண ஹரிலே ஸ்வதா பிரமாணதா ஹானி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்வத பிரமாண வேதா பிரமாண சிரோமணி ரோமணி லக்ஷண ஹரிலே ஸ்வத பிரமாணதா ஆனி. தனக்குத்தானே பிரமாணமாக விளங்கும் வேத இலக்கியங்களே எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த பிரமாணமாகும். ஆனால் இந்த இலக்கியங்களுக்கு சுயமான வியாக்கியானம் கற்பிக்கப்படும் போது அவற்றின் சொந்த பிரமாணத்தன்மை இழக்கப்படுகிறது. பொருளுரை: நம்முடைய கூற்றுகளை ஆதாரப்படுத்துவதற்கு நாம் வேதங்களை பிரமாணமாக மேற்கோள் காட்டுகிறோம். ஆனால் அவற்றை நாம் அபிப்பிராயத்துக்கு ஏற்ப விளக்கமளித்தால் வேத இலக்கியங்களின் அதிகாரத்தன்மை பக்குவமற்றதாகவும் பயனற்றதாகவும் மாறிவிடுகிறது. வேறு விதமாக கூறினால், வேத வாக்கியத்திற்கு சொந்தமாக விளக்கமளிப்பதன் மூலமாக ஒருவன் வேத பிரமாணத்தின் மதிப்பினை குறைத்து விடுகிறான். ஒருவன் வேத இலக்கியத்தை மேற்கோள் காட்டும் போது அந்த மேற்கோள் அதிகாரம் பொருந்தியதாக அறியப்படுகிறது. அதிகாரம் பொருந்திய ஒன்றினை ஒருவன் தன்னுடைய சொந்த அதிகாரத்தினுள் எவ்வாறு கொண்டு வர முடியும்? இது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய வாதமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி, மியூட்ல பேசிட்டு இருக்கேன். இப்ப வேதிக் லிட்ரேச்சர் ஹையஸ்ட் எவிடன்ஸ், ரைட்? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அதாவது அம்மாக்கு ஈக்குவல், அதை சந்தேகமே படக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம என்னன்னா நம்மளோட சொந்தமா நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக் வேதால. இதனால அதோட குவாலிட்டியும் குறையுது, நம்மளுக்கும் தப்பான அர்த்தம். அதனாலதான் நம்ம சுஷ்டுமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுஷ்டுமானா தீரா, அவங்க கிட்ட இருந்துதான் புரிஞ்சுக்கணும். அச்சிந்தா அப்படின்றதுக்கு அர்த்தமா அது அச்சிந்தானா நம்ம மூளைக்கு எட்டாதது. அப்ப எப்படி புரியும்? அது ஆல்ரெடி புரிஞ்சுக்கிட்ட அவங்க கிட்டதான் நம்ம கத்துக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த கதையில மறுபடியும் அந்த கதைக்கு லிங்க் ஆகுது. கதை சொல்ல போறதுனால எல்லாமே அதுக்கு லிங்க் ஆகுது. சோ கிருஷ்ணரோட கதை, நிறைய கதைகள் இருக்கு இல்லையா?
சோ அதை வச்சு பார்த்தோம்னா எப்படி எல்லாம் மாறுதுன்றத பாக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஏய் மாதா பிரதி சூத்ரா சஹஜாத சாதியா கௌனார்த்தா வியாக்கியா கரே கபனா கரியா. ஹரே கிருஷ்ணா. ஏய் மத பிரதி சூத்ரே சஹஜாத சாடியா கௌனார்த்த வியாக்கியா கரே கல்பனா கரியா. தங்களுடைய கொள்கையை நிரூபிப்பதற்காக மாயாவாத பள்ளியின் உறுப்பினர்கள் வேத இலக்கியங்களின் எளிதாக புரிந்து கொள்ளப்படும் உண்மையான அர்த்தங்களை கைவிட்டு தங்களுடைய கற்பனை சக்திகளின் அடிப்படையில் மறைமுகமான அர்த்தங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். பொருளுரை: துரதிருஷ்டவசமாக சங்கரர்களின் வியாக்கியானம் ஏறக்குறைய உலகம் முழுவதும் பரவியுள்ளது. எனவே வேத இலக்கியங்களின் உண்மையான எளிதில் புரிந்து கொள்ளத்தக்க இயற்கையான பொருளினை வழங்க வேண்டியதற்கான மாபெரும் தேவை உள்ளது. எனவே நாங்கள் பகவத்கீதை உண்மை உருவில் நூலின் மூலமாக அதனை வழங்க தொடங்கியுள்ளோம். மேலும் அதே போன்ற எல்லா வேத இலக்கியங்களிலும் அதன் வார்த்தைகளின் நேரடி பொருளை கொண்டு விளக்குவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கரண்ட் போயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். The members of the Mayavadi school have given up really. அதாவது வேதிக் லிட்ரேச்சர் வந்து இன்டைரக்ட் மீனிங்ஸ், அதாவது அவங்க வந்து கரெக்டான மீனிங் இல்லாம சுத்தி வச்சு மீனிங், ரைட்? சங்கராச்சாரிய இன்டர்பிரிட்டேஷன் பண்றது கூட அதனாலதான் அந்த வேற மீனிங்ல அவங்க இன்டர்பிரேட் பண்ணாங்க. அதனால பகவத்கீதா as it is படிக்கணும்னு என்கிட்ட வந்து ஒருத்தங்க சொன்னாங்க. ஒரு சீரியஸ் டிவோட்டி பிஃபோர் ஷி கேம் இன் டு பகவத் இஸ்கான், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, நான் வந்து சின்மையா அவங்களோட மீனிங் படிச்சேன், டோட்டலி டிஃப்ரெண்டா இருந்துச்சு, எனக்கு வந்து அந்த பகவத்கீதாவே வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால ஒரு மீனிங்கோட இன்டர்பிரிட்டேஷன் வந்து மாறும். அதனாலதான் நம்ம வந்து பகவத்கீதா as it is எதுக்கு இன்சிஸ்ட் பண்றோம்னா, we should be able to read things அப்படியே, அப்பதான் அது கரெக்டா இருக்கும் அப்படின்றத பாக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. அப்படின்னா நம்ம எதைதான் மாதாஜி ஒரு ஜட்ஜ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது எப்படி? நான் உங்களை கேக்குறேன், இப்போ நீங்க வந்து ஸ்கூல் டீச்சரா தானே இருந்தீங்க? ஆமா. எந்த ஸ்கூலுக்கு டீச்சர் ஆனீங்க மாதாஜி? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. எது கவர்மெண்ட் ஸ்கூல் போனீங்க? அப்ப எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, போனேன். எதுக்கு அங்க அப்ளை பண்ணீங்க? பக்கத்துலயே ஏதோ ஒரு ஸ்கூல் போய் சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. போனேன், பிரைவேட் ஸ்கூலுக்கு 1 month போனேன். ஐ டோன்ட் லைக் அந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டன்ட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. பேசிக்கலி பிரைவேட் ஸ்கூல் கூட எதுக்கு போனீங்க? சும்மா ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாமே. மாதாஜி கவர்மெண்ட்டுக்கு ஜாப் செக்யூரிட்டி சரி, அது விடுங்க. உங்க பசங்களை எல்லாம் படிக்க வச்சீங்க இல்லையா? நீங்க எல்லாம் நீங்களே டீச்சர்ஸ் தானே, எதுக்கு ஸ்கூல் காமிச்சீங்க? வீட்லயே உட்கார வச்சு படிச்சுக்க வச்சிருக்கலாங்க. ஓ, நீங்க இந்த மாதிரியான கேள்வி கேட்பீங்கன்னா நான் ஐ டிடன்ட் ஆஸ்க் தி क्वेश्चन. எதுக்கு சொல்றேன்னா, உண்மையா பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ இந்த ராமாயணத்திலேயே 2-3 ராமாயணம் இருக்கு. அதுக்குதான் நான் வரேன். அதுக்குதான் நீங்க ஆன்சர் கேளுங்க. சோ எதுக்கு நான் இதை கேட்டேன்னா, நம்ம வந்து டீச்சர்ஸா இருந்தா கூட நம்ம பசங்களை வந்து நல்ல ஸ்கூல் தேடி போடுறோம். எதுக்கு? ஒரு ஆத்தரைஸ்ட் கான்செப்ட் வரணும்னு. அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து என்ன வந்து குவாக்னு சொல்லுவாங்க. மெடிசன்ல வந்து இந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட், சைக்காலஜி எல்லாமே ஆன்சர் பண்ணுவேன். முக்கால்வாசி மெடிசன்ல இருந்து எல்லாமே சொல்வேன். ஏன் அப்படின்னா சோ எதுக்குன்னா, அதை வச்சு நீங்க வந்து டாக்டர் சொல்லி எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா? மேம் கிளாஸ்ல இருக்கேன் 10-15 minutes. I'll tell a story. I'll hold, no problem. Sure. Come. உங்களுக்கு நிறைய கதை சொல்ல சொன்னாங்க மேம். சோ அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நம்ம இப்போ டாக்டர், இப்போ நான் வந்து மாதாஜி நீங்க வந்து நான் சொல்ற பேச்சு கேளுங்க. உங்களுக்கு என்ன வியாதியோ சொல்லுங்க, ஒரு 1 hour கிளாஸ் போடுறேன், ஜூம் ஓபன் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் வியாதி சொல்லுங்க, நான் உங்களுக்கு மெடிசன் சொல்றேன், நீங்க பார்மசில வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தராவது சாப்பிடுவீங்களா? வை நோ? நீங்க மாதாஜி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு உடம்பு பார்த்து போனா கூட ரெகுலரா போற டாக்டர் கிட்ட தான் போய் மெடிசனே வாங்குவோம். சோ நான் ஃப்ராட் இல்லன்னு உங்களுக்கு தெரியும், நான் பொய் சொல்லலன்றதும் உங்களுக்கு தெரியும், நான் சின்சியரா பண்றேன், இன்டென்ஷன் என்ன. ஆனாலும் நீங்க என்ன பாக்குறீங்க? இல்ல மேம் நான் உங்க மேல சந்தேகம் இல்ல, பட் நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா வைத்தியம் பண்றவங்க தான். சோ டாக்டர் கிட்ட நீங்க கிளியர், ஸ்கூல் டீச்சர் கிட்ட நீங்க கிளியர். ஆனா நம்ம சாஸ்திரங்கள் உண்டி நீங்க கன்ஃபியூஷன்.
மாதாஜி எங்க பண்ணணும்னு தெரியலையே, இங்க ஒரு புக் இருக்கு, அங்க ஒரு புக்கு, இந்த புக் வாங்குறதா அந்த புக் வாங்குறதா தெரியல. ரெஃபரன்ஸ் பண்ணணும்ன்ற புக்ஸ் கூட அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், MBA இருந்து அந்த புக்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். அதனால அப்போ வந்து அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவோம். நானும் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர், அந்த புக் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் என் பொண்ணுக்கு இங்க எடுக்கிறது, அந்த புக்கு இது ஆத்தரைஸா இவங்க இதான. ஆனா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்ல நான் வந்து சொன்னாலும் அதுதான் ரூல், நான் சொல்றது அதுதான் பெஸ்ட் ரூல். ரைட்? இப்போ யாராவது வந்து பேசினா கூட நான் வந்து யாராவது ஆர்கியூ பண்ணாங்கன்னா நான் கிளம்பியே போயிடுறது. எதுக்குன்னா அவங்க வந்து டிசைட் பண்ணிட்டாங்க அவங்கதான் அத்தாரிட்டின்னு. அப்ப நம்ம என்ன பேச முடியும்? யாருக்கிட்டயும் பேச முடியாது. என் ஹஸ்பண்ட் கூட நிறைய தடவை சொல்வாரு, இல்ல சனா இதுதான் விஷயம் அப்படின்னா, இல்ல எனக்கு கூட தெரியும் என்னன்னா அர்ஜுனர் தான் ஃபர்ஸ்ட். அந்த கதையே தப்பா இருக்கும். பீமனும் சிவனும் சண்டை போட்டாங்க. எப்போ அவங்க சண்டை போட்டாங்க? அப்ப 2 பேரும் ஒன்னா சாப்பிடணும் கோட்டுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சண்டையே போடல. 2வது எங்கன்னா நான் படிச்சிருக்கேன், எங்க படிச்சிருக்கேன் அது எனக்கு ஞாபகம் இல்ல. சரி எப்போ படிச்சீங்கன்னா அதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே சரி, பிரம்ம சமிதா எடுத்து கொடுத்தேன், இதை படிச்சுட்டு அப்புறமா பேசுங்க அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் பேஜ் கூட இன்னும் திறக்கல. ஓகே, சோ இதுதான் பிரபுபாதா கூட சொல்றாரு, ரொம்ப இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றவங்களுக்கு எல்லாம் புக்கை எடுத்து பண்ணு அப்படின்னு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, இவ்வளவு ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுல அங்க சொல்றது என்னன்னு. எப்பவுமே என்னன்னா நம்ம வந்து அத்தாரிட்டி வச்சுதான் நம்ம போகணும். ஃபண்டமெண்டலி யார் எந்த அத்தாரிட்டியில ஸ்பெஷலிஸ்டோ, நீங்க டாக்டருக்கு சொல்லிட்டீங்க, இது நம்பிக்கை வச்சு போக மாட்டோம் இல்லையா? அதேதான் மாதாஜி, ஒருத்தங்க நல்லா சொல்றாங்க, நல்லா விற்கிறாங்க, டிஸ்கவுண்ட்ல புக்கு கிடைக்குதுன்னு வாங்கி படிக்கக்கூடாது, அத்தாரிட்டியை வச்சு பெறணும். அண்ட் பிரபுபாதா கூட என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்குமே சாஸ்திர ரெஃபரன்ஸ் கொடுங்க. எதுக்குன்னா ரெஃபரன்ஸ் கத்துக்கோங்க. எதுக்கோசம் கத்துக்கணும்னா இட் வில் பில்ட் நாட் ஓன்லி யுவர் கான்ஃபிடன்ஸ், இட் வில் ஆல்சோ பில்ட் த ஹியரர்ஸ் கான்ஃபிடன்ஸ். ரைட்? இப்போ நான் வந்து ஒன்னொன்னு சொல்றச்சே ஏன் ஸ்லோகங்கள் சொல்றேன், ஈஷோபனிஷத் இது அது அப்படின்னு. நான் முந்தா நேத்து கூட சொன்னேன், எங்க அம்மா கர்ணர் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா எங்க இருந்துமா படிச்சேன்னா, கர்ணா பாகவதம் எழுதினது யாரு தெரியாது. கர்ணா பாகவதம்னு ஒண்ணு இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு நான் ராதிகா பாகவதம்னு ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அது கூட நான் வந்து ரொம்ப பிடிச்ச விகர்ணா பாகவதம்னு ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச விகர்ணா கேரக்டர். ரைட்டா? அத வந்து ப்ரூஃப் ரீடர் வந்து புஷ்பா மாதாஜி, அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது பிரேமா மாதாஜி, இங்கிலீஷ்ல சைன் பண்றது பத்மா மாதாஜி. அப்படியே ஆத்தரைஸ்டு பீப்புள் ரிலீஸ் பண்ணேன். ஓகே, பை டீச்சர்ஸ்ன்னு. அது வந்து 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஹா இது வந்து விகர்ணா பாகவதம் தெரியுமா அப்படி. எழுதினது யாரு? ஏதோ ஒரு பொண்ணு. ஓகே, கரெக்ட் பண்ணது யாரு? யாரோ 3 டீச்சர்ஸ். இவ்வளவுதான் வரும். எதுக்கு சொன்னா அத்தாரிட்டி யார் எழுதினா ரொம்ப கிளியர். பாகவதம் எழுதினது வியாசன், பகவத்கீதா சொன்னது கிருஷ்ணர். இதுல வந்து நம்மளுக்கு டவுட்டே இல்லை. ரைட்? அண்ட் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பாகவதம் வந்து நான் நீங்க படிச்சீங்க பகவத்கீதாலேயே. ரைட்? என்ன படிச்சீங்க இந்த மாதிரி பகவத்கீதா? நீ வந்து கிருஷ்ணர் 6 கேள்வியில ஒரு கேள்வி என்னன்னா, வேர் வில் ரிலிஜன் ஸ்டாண்ட்? நீ போன அப்புறம் வாட் வில் ஹேப்பன்? பாகவதத்துல நான் இருப்பேன். கிருஷ்ணா சொல்லியிருக்காரு நான் பாகவதம் ஃபார்ம்ல நான் இருப்பேன்னு. இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? பாகவதம் எழுதினது கிருஷ்ணர்னு ஒத்துக்கு, பகவத்கீதா எழுதினது கிருஷ்ணர், பாகவதம் எழுதினது வியாசர். ரைட்? அண்ட் அதை எழுதினது கணேஷா. சரி, ஏன் பாகவதம்ல சில இன்ட்ரெஸ்டிங் அதாவது நம்மளுக்கு புரியலன்றது விடுங்க, ரொம்ப டஃபா ஏன் இருக்கு, சிம்பிளா ஏன் இல்லைன்னா, நம்ம அனுமான் புள்ளியார் எழுதுறச்சே சொன்னாரா இந்த மாதிரி, நான் எழுதுவேன் கட 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 கடன்னு, ஆனா ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணீங்கன்னா நான் வந்து டென்ஷன் ஆயிடுவேன். அதனால வந்து வியாசர் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா கேட்டாராம். அப்பதான் புள்ளியார் வந்து திங்க் பண்ணி எழுதினாராம். அப்ப அவங்களுக்கு டைம் கிடைச்சிச்சா. ஏன்னா புள்ளியாருக்கு வந்து டக்குன்னு எழுதிட்டே போயிட்டு இருந்தா அவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்னா நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது வியாசர். அதனால அவர் வந்து டெக்னிக்கலா கேட்டோடனே அவருக்கு புரியணும். ஏன்னா புரிஞ்சிக்காம எழுத மாட்டார். அதனால புரியறதுக்கோசரம் கொஞ்சம் நேரம் கேப் இருந்துச்சு அவர் திங்கிங். அந்த திங்கிங் அண்ட் ரைட்டிங் அந்த டைம் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கோசரம் வந்து சம் ஆன்சர்ஸ் வேர் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சோ இதெல்லாம் வேண்டாம். எழுதினது வியாசர். வியாசர் இஸ் an incarnation of கிருஷ்ணா. இதையா சொல்லியிருக்காரு? அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வியாசானாம் விஷ்ணு வியாச ரூபாய விஷ்ணு ரூபாய. ரைட்? நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஷ்ணு ரூபாய நமோ நமஹ. எங்க வாசிஷ்டாய நமோ நமஹ எப்படி வருது அப்படின்னா அங்கேயே இருக்கு. சோ இது சொன்னது யாரு? பீஷ்மா சொன்ன பிரேயர்ஸ் எங்க இருக்கு? மகாபாரதத்துல இருக்கு. மாதாஜி நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் மாதாஜி, என் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்தா அந்த புக்கை தான் நம்புவேன்னா அதுக்கப்புறம் நான் உண்மையே சொல்ல முடியாது. ரைட்? ஏன்னா சின்ன விஷயத்துக்கே நம்ம வந்து அவ்வளவு தலையெடுத்து கொடுத்தாச்சு. அமித்ஷா ஏன் மாட்டாரு சார் வினிபட்டுக்குவோம். ஹரே கிருஷ்ணா. ஏ மதே பிரதி சூத்ரே காரேனே தூஷணா ஷூனி சமத்காரா ஹைலா சன்யாசீர கணா. ஹரே கிருஷ்ணா. புஷ்பா மாதாஜி படிங்க. படிச்சுட்டீங்க. சாரி புஷ்பா பத்மா மாதாஜி படிங்க.
மாதாஜி நான் படிக்கட்டுமா? ஏயி மதே பிரதிசூத்ரே கரேன தூஷணா சுனி சமத்கார ஹைல சன்யாசிரகணா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறாக சங்கராச்சாரியாருடைய வியாக்கியானத்தின் ஒவ்வொரு சூத்திரத்திலும் பிழைகளை சுட்டிக்காட்டிய போது அங்கு கூடியிருந்த அனைத்து மாயாவாதி சன்னியாசிகளும் திகைப்புற்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆமா, அதெல்லாம் வந்து ஆடியே போயிட்டாங்க அவங்க. ஏன்னா அவ்வளோ கியூட்டா அவர் வந்து ஒரு ஒன்னும் வந்து பின் பாயிண்ட் பண்ணாரு, ரைட்? அப்ப வந்து ஆடியே போயிட்டாரு. யாருக்காவது ஞாபகம் வருதா? அவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கச்சே, ரைட், நம்ம திக்விஜய் பண்டிட் கிட்ட ஒண்ணு கவுண்டர் பண்ணாரு. என்ன கதை ஞாபகம் இருக்கா? இன்னும் திக்விஜய் பண்டிட் வரலையா? வரலையா? ஓகே, இனிமேதான் நம்மளுக்கு வரும். ஓகே, அப்ப வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட். ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஸ்லோகம். நெக்ஸ்ட் யார் படிக்க போறீங்க? ரெடி ஆயிடுங்க. हरे कृष्णा. शकल सन्यासी का हे सुन श्रीपादा तुम्ही ये कंदीला आता ये नह विवाहदा. हरे कृष्णा. हरे कृष्णा. सकल सन्यासी का हे सुन श्रीपादा तुम्ही ये कंदीला आता ये नह विवाहदा. Translation. All the Mayavadi sannyasis said, Your Holiness kindly know from us that we actually have no quarrel with your refutation of these meanings, for you have given a clear understanding of the sutras. Hare Krishna. Hare Krishna. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இவர்கிட்ட ரைட், எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே இல்லை. ஏன்னா நீங்க வந்து ரொம்ப நல்லா புரிய வச்சிருக்கீங்க. அதனால எங்களுக்கு குவாரல்னா லைக் எனக்கு வந்து சந்தேகமே இல்லை, ரைட்? இல்ல குழப்பமோ எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை. நீங்க சொன்னதே எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவங்க சரண்டர் ஆறாங்க. सबे जानी संप्रदाय अनुरोधे तबुता हमानी. हरे कृष्ण. हरे कृष्ण. आचार्य कल्पिता अर्था इह सबे जानी संप्रदाय अनुरोधे तबुता हमानी. Translation. We know that all this word jugglery springs from the imagination of Shankaracharya, and yet because we belong to the sect, we accept it although it does not satisfy us. Hare Krishna. இது இன்னொரு செட். சில தடவை வந்து பிளைண்ட் ஃபெய்த் அன்வாங்க. அதாவது நம்பிக்கை இல்லை, ஆனாலும் இவங்க பண்றாங்கன்றதால நான் ஃபாலோ பண்றேன், அந்த மாதிரி சொல்றாங்க. சிலர் வந்து அவங்களுக்கே அங்க இருக்கிறவங்களுக்கே சிலருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் அவங்க வந்து என்னன்னா, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க அதனால நாங்க ஃபைட், அதுதான் வேண்டான்ற பிரபுபாத். யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு பிரின்சிபல்ல புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்றதா அவர் கொடுத்த விளக்கம். அதுதான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லுவோம். முக்கியார்த்தா வியாக்கியகாரா தேஹி தோமாரா பாலா முக்கியார்த்தே லாகல பிரபு சூத்ர சகலா. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கட்டுமா மாதாஜி? मुख्यार्थ वाक्याकार देहि तोमारा पल मुख्यार्थे लकाल प्रभु सूत्र सकल. மாயாவாதி சன்னியாசிகள் தொடர்ந்தனர். சூத்திரங்களை அதன் நேரடி பொருளில் நீங்கள் எவ்வாறு விளக்குகிறீர் என்பதை நாங்கள் காண விரும்புகிறோம். இதை கேட்ட பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்திற்கான தமது நேரடி விளக்கத்தினை தொடங்கினார். ஹரே கிருஷ்ணா. பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் பிரபு. இங்க இருந்து ஓகே 5:15 சொல்லுங்க. பிரியத் வஸ்து பிரம்மகாரி ஸ்ரீ பகவான் சத்விதைஸ்வர்ய பூர்ணா ஹர தத்துவதாம. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரிகத் வஸ்து பிரம்மகி ஸ்ரீ பகவான் ஷட விதைஸ்வர்ய பூர்ண பரதத்வதாமா. பெரியவற்றில் பெரியதான பிரம்மன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே. அவர் 6 ஐஸ்வர்யங்கள் நிரம்பியவர் என்பதால் அவரே இறுதி உண்மையும் பூரண ஞானத்தின் இருப்பிடமும் ஆவார். பொருளுரை. அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியில் பரமபுருஷ பகவான் என்னும் 3 உணர்வு நிலைகளில் பரம்பொருள் அறியப்படுவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அருவ பிரம்மனும் உள்ளிருக்கும் பரமாத்மாவும் பரமபுருஷ பகவானுடைய சக்தியின் விரிவுகளாவர். அந்த பகவான்
செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, துறவு ஆகிய 6 ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக கொண்டவர். அவர் 6 ஐஸ்வர்யங்களையும் கொண்டிருப்பதால் அந்த முழுமுதற் கடவுளை பூரண ஞானத்தின் இறுதி உண்மை ஆவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது அப்சல்யூட் ட்ரூத் வந்து 3 phases of realization. அதாவது இம்பர்சனல் பிரம்மன், பரமாத்மா அண்ட் பர்சனாலிட்டி ஆஃப் காட். அது நம்மளுக்கு புரியும். ஸோ அவர் வந்து அப்சல்யூட் ட்ரூத்ன்றது என்ன அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. பிரம்மன் அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்ம பகவத்கீதால கூட சொல்லியிருக்காங்க, ஆத்மா, பிரம்மன், இதுக்கெல்லாம் பல அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு. ஸோ இங்க வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 6 அப்பலன்ஸ் இருக்கிறது தான் பகவான், அவர் தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் அப்படின்றத அவரு கிளாரிஃபை பண்றாரு. அடுத்தது ஹரே கிருஷ்ணா. ஸ்வரூப ஐஸ்வர்ய தன்றா நாஹி மாய கந்தா சகல வேதேரா ஐயா பகவான் சே சம்பந்தா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்வரூப ஐஸ்வர்யோ தாரா நாஹி மாயா கந்த சகல வேதே ரகய பகவான் சே சம்பந்தா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் தமது சொரூபத்தில் தெய்வீக ஐஸ்வர்யங்களை பூர்ணமாக கொண்டுள்ளார். அவர் ஜட உலகின் களங்கங்களிலிருந்து விடுபட்டவை. எல்லா வேத இலக்கியங்களின் இறுதி குறிக்கோள் பரமபுருஷ பகவானே என்பதை அறிய வேண்டியது அவசியம். ஹரே கிருஷ்ணா. In his original form, okay, transcendental opulences, right? அவர் வந்து என்ன, அவர் வந்து எல்லாம் அவரோட 6 opulence சொல்றோம். அவருக்கு 64 opulence இருக்கு. அது எல்லாமே வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து கண்டாமினேஷன் இல்ல. இதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மாயாவதிக்கு என்ன சொல்றாரு, ஆண்டவன் ஃபர்ஸ்ட் நம்ம சம்பந்தாக்கு அப்புறம் வரும். பட் முக்கியமா என்னன்னா, அவரு வந்து எந்த விதமான கண்டாமினேஷனும் இல்லாதது இந்த அப்பலன்ஸ் அப்படின்னு. சத்வத்துக்கும் சுத்த சத்வத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் மாதாஜி? தத்துவங்கிறது வந்து முக்குணங்கள்ல உயர்ந்தது மாதாஜி, சாத்வீகமான குணம். சுத்த சத்துவங்கிறது 3 குணங்களுமே இல்லாம நிர்குணமா இருக்கிறது. வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட். எக்ஸலென்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ பேசிக்கலி சத்துவம்னா எனக்கு சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷமான ஸ்டேட்ல இருக்கேன்ன்றது சத்துவ குணம். ஓகே. சுத்த சத்துவம்னா ந ஜனம் ந தனம் ந சுந்தரி கவிதாம் வா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்தி ரகை துகி துவயி. இது சுத்த சத்துவம். அதாவது ரொம்ப சந்தோஷமா யாராவது இருந்தாலே அவங்க சத்துவம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கூட ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ரொம்ப சந்தோஷத்துல இருந்தா தமஸ்ல கூட இருக்கலாமே, தண்ணி அடிக்கிறது, அது வந்து டெம்பரரியா. பட் ரொம்ப நேரம் சந்தோஷம் அவங்களுக்கு சஸ்டெயின் ஆச்சுன்னா அவங்க வந்து சத்துவ குணத்துல இருக்காங்கன்னு. ஓகே. சாட்டிஸ்பாக்சன் கூட சத்துவ குணம் இல்ல, அது வந்து ரஜோகுணம். ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அப்பா எனக்கு என்ன சந்தோஷம், அப்புறம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிச்சு, எனக்கு வந்து இந்த எப்படியாவது இந்த வாங்கணும், இந்த நகை வாங்குற வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன், கிடைச்சிச்சா சந்தோஷம். சந்தோஷம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல, சாட்டிஸ்பாக்சனுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்ல? நிம்மதியா இல்லையே, திருப்தி வருது. திருப்தி வந்து வேற, திருப்தி வந்து ஏதாவது அடைஞ்சாதான் கிடைக்கும். ஆனா சத்துவத்துல என்னன்னா தானாவே சந்தோஷம் ஆரம்பிச்சிடும். யார் என்ன பண்றாங்களோ இல்லையோ நம்மளே வந்து ஒரு இன்பத்தை அனுபவிப்போம். அதுக்கு மேல வந்து கேரே இல்லாம போறதுதான் சுத்த சத்துவம். நஜனம் எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா, ஐ எம் நாட் பாதர்ட் அன்ற ஸ்டேட் வந்து சுத்த சத்துவம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒப்புலன்ஸ்னா அது தமிழ்ல கரெக்டான வேர்ட் என்ன மாதாஜி? ஐஸ்வர்யங்கள். ஐஸ்வர்யங்கள் அங்கேயே போட்டுருக்காங்க. விபூதியும் கரெக்ட், ரெண்டுமே ஒண்ணுதான் விபூதி. ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப். ரொம்ப பெருசு. நான் கதை சொல்லணும். ஸ்டாப் பண்ணிடலாமா? கதை சொல்லலாமா? கதை டைம், ஸ்டோரி டைம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. நான் கதை சொல்ல போறேன், வெயிட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. சோ இது வந்து மெயினா இன்னைக்கு அப்கோர்ஸ் புருஷோத்தம் கதையில ஒரு டிஃப்ரெண்ட் கதை சொல்ல போறேன். என்ன கதைனா, இந்த கதை வந்து டோட்டலி தெரிஞ்ச கதை தான், ஆனா பாக்குற விதம் எப்படி அப்படின்னு. நேத்தே வந்து சொன்ன கதையில, ஜென்ரலா சொல்ற கதையில வந்து கிருஷ்ணர் திருடினாரா இல்லையா, போய் சொன்னாரானா ஆமாமா போய் சொன்னாரு, ஆமாமா திருடினாரு நெகட்டிவா சொல்றோம். பக்தர்கள்னு சொல்ற நம்மளுக்கே இவ்வளவு சந்தேகம் இருக்கச்சு, உலகம் என்ன பேசும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து கிருஷ்ணர் நம்ம பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் முடிஞ்சு 5000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் கோலோகம் போனார். ஆனா நிறைய பேர் என்ன சொன்னாரு, கிருஷ்ணரோட காலு வீக்கு, அந்த பாயிண்ட்ல போட்டு அடிச்சாங்க. பாயிண்ட் 1. 2வது பேர் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணர் வந்து சாபம் அதாவது யதுகுலம் ஃபுல்லாவே நாசனம் ஆகணும் கொடுத்த பிரம்மரோட ஸ்நாபம் அவருக்கு அடிச்சிச்சு. அதே மாதிரி
கந்தார்வி வந்து கொடுத்தது என்ன, அவங்களும் சாபம் கொடுத்தாங்க, அதனால அவர் அழிஞ்சிட்டாரு. அந்த மாதிரி நிறைய நிறைய கதைகள் இருக்கு. சோ இந்த கதை எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி வந்துச்சு, அண்ட் இதோட லிங்க் என்னன்றத பார்க்கலாம். சோ பேசிக்கலி கிருஷ்ணர் வந்து பூலோகத்துக்கு வரச்சேயே அவரோட டீமோட தான் வருவார். சோ அவரோட டீம்னா 2 செட் ஆஃப் டீம்ஸ். ஒண்ணு வந்து கோலோகத்துல இருக்கிற பியூர் டிவோட்டிஸ், 2வது தேவர்கள், ஸ்வர்க லோகத்தில் இருக்கும் தேவர்கள். சரி மாதாஜி, அப்ப நம்மளெல்லாம் விட்டுட்டீங்களே அப்படின்னா வரி பண்ணிக்காதீங்க. நம்ம எல்லாம் பியூர் டிவோட்டிஸ் ஆனோம்னா பாஸ்ட் டைம்ல சேர்ந்துப்போம், சேர்ந்து அப்புறம் கோலோகத்துக்கு போயிடுவோம். சோ அப்போ நம்ம கேட்டகரி வந்து பியூர் டிவோட்டி கேட்டகரி தான் வரும், ரைட்? சோ அதனால விடல. சோ இந்த 2 கேட்டகரி தான் ப்ராடா இருக்கு. சோ இப்ப என்ன ஆகுது அவருக்குன்றத பார்த்தோம்னா, அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாஸ்ட் டைம் கோசம் வந்தாரு. அவர் கிளம்புறச்சு பாஸ்ட் டைம், இவர் வந்து வரதுக்கு முன்னாடி எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சாரு, இவருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்தாங்க. இவர் கிளம்புறச்சு இவங்க எல்லாம் கிளம்பணும் இல்லையா? சோ இப்ப எப்படி பண்ண முடியும்? இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா யது வம்சம்ன்றது இந்த 2 காம்பினேஷன். இந்த 2 காம்பினேஷன்ல இருக்கிறவங்க சூப்பர் பவரா இருக்காங்க. சோ அதனால என்ன ஆகும், இவங்களை வந்து அழிக்கிறது 3வது ஆளால முடியவே முடியாது. உங்களுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் இருக்கும், அர்ஜுனா சுபதாவோட லவ் ஸ்டோரி. அப்பவுமே கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அர்ஜுனா நீ ஓட்டுறது என்னோட தேரு, ஆனா ஓடுற ஸ்பீடு வந்து நிறுத்தினே வச்சுக்கோ, ஏன் நீ தாங்க மாட்டேன். ஏன்னா எதுக்குள்ளம் அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு எதுக்குள்ளம் ஒரே ஒரு டீம் வந்து சேர்ந்த அந்த டீமையே அவ்வளவு மோஸ்ட் பவர்ஃபுல் டீமா இருந்துச்சு நம்மளோட அர்ஜுனர் சைட்ல, அதாவது யுதிஷ்டர் சைட்ல சண்டை போட்ட ஒரு டீம் ஃபேவரபிளா அவ்வளவு பவர்ஃபுல். இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் வந்து சத்யவதி, ரைட், அவங்க வந்து நம்ம கர்ணாவையும் அழிச்சிட்டாரு, அந்த சைட்ல சகுனி எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு டீம் அவருது. அப்போ எங்க தாங்கும்? அதனால ஒரு பிராமணர் யக்னங்கள் பண்றச்சே சம்பா அலைஸ் சிவனோட குழந்தையான கார்த்திகேயா கிருஷ்ணரோட 2வது மகன் சம்பாவா பிறக்கிறார். சோ அப்போ என்ன ஆகுது, அவர் வந்து சும்மா விளையாட்டா இவனுக்கு வந்து பெற்ற குழந்தை வந்து பெண்ணா ஆனான்னு இவருக்கு ஒரு அழகான பெண் வேஷம் போட்டு கூட்டிட்டு வராங்க. சோ அந்த சாதுக்கு நல்லா புரிஞ்சுட்டு அவர் கோபமா பிறக்கிறது வந்து அயன் ராட், ரைட், இரும்பு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. சோ சம்பா ரொம்ப வலியோட பிரெக்னென்ட் ஆயிட்டு ஒரு அயன் ராடை கொடுக்குறாரு. அந்த அயன் ராடை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தண்ணியில எடுத்துட்டு போய் போடுறாங்க, சின்ன சின்ன பீஸா போட்டு. ஆனா அந்த ஒரு பீஸும் பெருசா ஆயிட்டு அது ஒரு குச்சி மாதிரி நிக்கிறது. அது ஒரு மீன் ஆளுக்கு கிடைச்சு, அவர் வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன் டீட்டெயிலா போல, பட் மீனுக்கு வர ஒரு ஹண்டர் ஜரா என்ற ஒரு ஹண்டர் கிட்ட கொடுக்குறாரு. இப்போ மெயின் ஸ்டோரி கனெக்ட் ஆகுது. ஜரா வந்து இந்த குச்சியை பார்த்தோடனே அயன் குச்சி எப்படி இருக்கும், அதாவது ஹண்டிங்க்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்லா ஷார்ப்பா பண்ணி வச்சாரு. கிருஷ்ணர் வந்து பாதம் உங்க எல்லாருக்குமே தெரியும், பத்ம பாதங்கள் அவ்வளோ பிங்கா இருக்கும். சோ தூரத்துல இருந்து பார்த்த அந்த ஜரா, பல மைல்ஸ் பின்னாடி பார்த்த ஜராக்கு அது வந்து மான் மாதிரி தெரிஞ்சு அந்த ஜரா வந்து கிருஷ்ணர் காலில் அடிச்சாரு. அதுல கிருஷ்ணர் வந்து உயிர் விட்டார்ன்றது கதை. இது கரெக்ட். ஆனா இதுல இருந்து கதையா நம்ம கலக்கிறோமே, அதுதான் ரொம்ப தப்பு. சோ இதுல என்ன ஆச்சுன்றத நம்ம நிஜ கதைகள் பேசலாம். சோ கிருஷ்ணர் ஆப்வியஸ்லி அவர் பாஸ்ட் டைம் சென்ட் பண்ணி டாடா பை பை சொல்ற டைம் வந்துச்சு. 125 வருடம் போச்சு. சோ என்ன ஆச்சு ஆனா அவர் வந்து அவருக்கு அப்புறம் வந்து எதுக்குள்ளம் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து நான் எது வம்சி அப்படின்னு கிரீடம் வச்சுப்பாங்க. ஓகே, அதனால எதுக்குள்ளம் மொத்தம் அழிக்கணும்ன்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். அதனாலதான் ஒண்ணு அந்த மாதிரி பண்ணாரு. 2வது சாபம் பிராமணர் கொடுக்க வச்சதும் அதே ரீசன் தான். அண்ட் பிராமணர் சாபம் கொடுத்ததுல கிருஷ்ணரும் அதே எதுக்குள்ளதுனால அவரோட வாக்கு பலிக்கணும்ன்றதால அதே மாடல்ல அவரும் அழிஞ்ச மாதிரி காட்டினார். இப்போ நம்ம இந்த ஜரா என்ற கேரக்டர் யாரு அப்படின்னா இன்னும் பிளாஷ்பேக் போகுது. நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு பிரகஸ்பதி என்ற ஒரு கேரக்டர் தெரியும், டீச்சர் பிரகஸ்பதி. அவர் வந்து இருக்கிறதுல யார் ரொம்ப சுப்ரீம்னு டெஸ்ட் பண்ண போனாராம். பிரம்மா, சிவா அண்ட் ஆப்வியஸ்லி நம்மளோட கிருஷ்ணர். சோ என்ன பண்ணாரு, பிரம்மாவை போய் மானசீகமா அடிக்கலாம் இல்ல, அவர் வந்து மானசீகமா திட்டுறச்சேயே பிரம்மாக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சான். இவர்கிட்ட வந்து என்னன்னா வாயால திட்டினாரா, அவருக்கும் அவ்வளவு கோவம் வந்து சாபம். இருக்கிறதுலயே பெஸ்ட் இவர் என்னன்னா மானசீகமும் ஒர்க் ஆகல, வாயால திட்டதும் ஒர்க் ஆகலன்னு காலால எட்டி உதச்சாராம். இமீடியட்டா விஷ்ணு எந்திரிச்சு, ஐயோ உங்க கால் எவ்வளவு சாஃப்ட், நீங்க என்னோட மார்பு, உங்களுக்கு தெரியும் இல்லையா சாலிட், நம்ம சாமியெல்லாம் நமக்கு சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், நம்ம விஷ்ணு கிருஷ்ணா எல்லாம் எவ்வளவு சாலிட், அதனால உங்க கால் உடஞ்சிருக்க போகுது அப்படின்னு. சோ மார்பிள் இருக்கிற அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவத்சா வந்து நம்ம லக்ஷ்மியை குறிக்கிறது, அங்க வந்து அடிச்சதால இப்ப 2 விஷயம்.
பண்ண இன்டென்ஷன் ஆப்ஷன் பண்ணது தப்பு, பட் இன்டென்ஷன் என்னன்னா யாரு சுப்ரீம்னு ஒரு சேஜுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு தான் அவர் பண்ணாரு. இதுவும் பரகதைகள், அவர் கோபத்துல பண்ணாரு, இதெல்லாம் இல்ல பண்ணது. அவர் பண்ணது நல்லதுனால கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த சேஜ் கிருஷ்ணரே எட்டி உதைச்ச பாவத்துக்கோசரம் அவருக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒருத்தர் சாபம் கொடுத்தாரு, அதுக்கோசரம் அவர் வந்துட்டாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, எனக்கோசரம் தானே அவர் டெஸ்ட் பண்ணாரு, இவர் எப்படி விட்டுட்டு நான் பாஸ்ட் டைம் என் பண்றது, இவரையும் கூட்டிட்டு வரணுமே. சரி, சாபம் கொஞ்சம் நஞ்ச சாபமா, நீ வந்து ஜரா, அதாவது ஜங்கிள் ஃபெலோ. அப்படின்னா என்ன, நீ ஆள் அடிப்ப, ரத்தம் குடிப்ப, கன்றாவியான வேலையெல்லாம் பண்ணுவ, அப்போ உன்னை எப்படி நான் அவ்வளவு லிபரேட் பண்றது அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். சோ அதனால வந்து அவர் காலை அழிக்கச்சே, அவர் அழிக்க போறாருன்னா எந்த மனுஷனா இருந்தாலும் ஐயோ ஒரு மனிதனை கொலை பண்ண போறோமே அப்படின்றதுல ரொம்ப வருத்தப்படுவார். அதனால ஜராவோட அகங்காரம், அவரோட பொசிஷன் எல்லாம் இறங்கி வந்து அவர் சாரி கேட்டு லிட்டரலா கிருஷ்ணர் காலையே வந்துட்டார். சோ அவரு இறங்கியும் வந்தாரு, சரணாகதியும் அடைஞ்சாரு. உடனே கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, நீ யாருன்னா நீ பிரகஸ்பதி, அப்படி திரும்பி பாரு, உனக்கு வந்து விஸ்வதூர்கர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. இவர் வந்து புரியவே இல்லை, நானா அப்படின்னா ஆமா அப்படின்னு. அப்புறம் கிருஷ்ணர் வந்து 400 ஃபார்ம் காட்டினாரு. எதுக்குடா, கிருஷ்ணர் 200 தானே இருக்கணும், எதுக்கு 400னா, பிரகஸ்பதி வைகுண்டத்துல இருக்கிறவர், அவருக்கு எப்பவுமே விஷ்ணுவின் 4 ஹேண்ட் தான் பிடிக்கும். இப்ப அர்ஜுனா சொன்னாலே, போறோம் விஸ்வரூபம் வேண்டாம் எனக்கு, 400 ஃபார்மும் வேண்டாம் எனக்கு, 200 ஃபார்ம் காட்டு, பரம் பிரம்ம பரந்தாமா பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும், அது போறோம் அப்படின்னு சொன்னார் அர்ஜுன். அதனால அந்த 200 ஃபார்ம் காட்டுறதுக்கு முன்னாடி 400 ஃபார்ம் இவர் காட்டினார். ஏன்னா இவருக்கு அதுதான் வேணும், ஜஸ்ட் லைக் பீஷ்ம பிதாக்கு. சோ அவர் வந்து அவருக்கு டாடா பை பை சொல்லி இவர் வைகுண்டம் போறச்சே அப்படியே கிருஷ்ணரும் கிளம்பினாரு அவரோட உடம்போட. சோ இத வந்து அவரே பார்த்தாரு. சோ இதுதான் உண்மையான கதை. இந்த உண்மையான கதையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், நம்ம இது வந்து ரொம்ப கஷ்டமான கதையா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இஷ்டமா கதை பேசுறவங்களுக்கு நம்ம வந்து என்னதான் உண்மை அப்படின்னு குழம்பி போயிடும். குழப்பக்கூடாதுன்றதால தான் புருஷோத்தமன் நான் இந்த கதையை சொன்னேன். ஸோ யாராவது கான்ட்ராடிக்ட் பண்ணா அட்லீஸ்ட் நம்ம மனசுக்கு தெரியும் எது உண்மை. சண்டைக்கு போகணும்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் நம்ம சமாதானம் நம்மளுக்குள்ளேயே வச்சுக்கலாம், ஸ்ரத்தாவே ஏத்துங்க, அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். கொஞ்சம் கேப் இருந்ததாலதான் முக்கால்வாசி கதை தெரியும் உங்க எல்லாருக்கும். பட் யாராவது கவுண்டர் பண்ணா எப்படி பண்ணுன்றதுக்கோசரம் தான் இது இந்த ஆங்கிள் கொண்டு வந்து. மாதாஜி நீங்க எவ்வளவு டீப்பா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க மாதாஜி. யாருமா? நீங்க தான். ஆராய்ச்சி இல்ல, இதெல்லாம் ஆச்சாரியர்கள். நான் எங்களுக்கு எல்லாம் தெரியலையே, நீங்க அவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்றீங்களே, அதுக்கே ரொம்ப உங்களுக்கு. சோ பேசிக்கலி மாதாஜி உங்ககிட்ட நான் ஒண்ணு சொன்னேன், நம்மளுக்கு வந்து ஒண்ணு வேணும் அப்படின்னு நம்ம தத்ர லௌலியம் வந்துச்சுன்னா எல்லாமே கிடைச்சிடுமா, அதுதான் நம்மளுக்கு பக்தியில வரல. நான் என்ன சொன்னேன், சுகதேவ் கோஸ்வாமி உங்க எல்லாருக்கும் டார்ச்சர், நான் வந்து ஆயத்துக்கு அது வந்துட்டே நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். அதாவது அந்த சுகா பாட்டு மெமரைஸ் பண்றதை பத்தி நான் சொல்லல, நான் சொன்னது வந்து அந்த பாவம். ஓகே, அதாவது ஆஹோ பக்கி அப்படின்னு ஆஹோ அன்றது ஒண்டிதான் எனக்கு எஃபெக்ட் வருதே தவிர அது வந்து என்னதான் இருந்தாலும் ஏறல. ரைட், அப்கோர்ஸ் இது ஏறணும்னு நான் சொல்லல, பட் ஒருத்தருக்கு ஒன்னொன்னு பிடிக்கிற மாதிரி அந்த சுக்கதேவுக்கே பிரம்மவாதியா இருந்து பக்தியார் யாராருன்னா அதுல ஏதோ ஒரு பவர் இருக்கணும் இல்லையா, அது என்னன்றதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்ப வந்து பண்ணிட்டே இருக்கச்சே ஏதாவது இங்க ஒரு 10 பேருக்கு ஏறலாம், எனக்கு ஏறாம கூட போகலாம். அதே மாதிரி கதை வந்து எனக்கு வந்து டெய்லி சொல்லணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. புருஷோத்தமன் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் கதைகள், புருஷோத்தம் கதைகள், இன்னும் ஒரு 2 கதை இருக்கு, அதுவும் கண்டினியூ பண்ணுவேன். அதே மாதிரி இந்த ஆர்வம் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க, ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. சோ எப்பவுமே நம்ம இந்த தாட் இருக்கச்சே, நம்ம எப்பவுமே இருக்குலாம் சொல்ல, இவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும். சோ இப்படி நம்ம நினைக்கச்சே கதையை தேடி நம்ம போக வேண்டாம், கிருஷ்ணரே நம்மளுக்கு கதையாக்க வந்து சொல்வார். சோ இது 100% கரெக்ட் மாதாஜி. நம்ம ஒரு 3 யோசிச்சுட்டு அதுவே வந்து சேர்ந்துரும். கரெக்ட் மாதாஜி. இது வந்து அயன்ராடு கதை வந்து கிருஷ்ணா புக்ல இருக்கு மாதாஜி. கிருஷ்ணா புக்ல கொஞ்சம் கிருஷ்ணா புக்ல இருக்கு. பிரகஸ்பதி இது வந்து ஐ திங்க் பிரம்ம சமிதால கொஞ்சம் இருந்து எடுத்தது. அப்புறம் கண்டினியூஸா படிச்சிட்டு இருந்தாக்க தெரிஞ்சிருக்கும் மாதாஜி. கண்டினியூஸா கேட்கணும்.
ஈவினிங்ல பிரேயர்ஸ் ஆஃப் இதெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதாஜி அப்படிதான் சொல்லுவாரு. நான் வந்து ஒரு புக்ல நான் இது பண்றது இல்ல. இது அவங்க வந்து ஸ்லைட் போடுறாங்க, எங்களை படிக்க சொல்றாங்க, அவங்க அதுக்கப்புறம் மீனிங் சொல்றாங்க. எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நிறைய நான் புக்ஸை ரெஃபர் பண்ணி நிறைய வாஸ்ட் ரீடிங் இருந்தாதான் அங்கங்க வந்து நம்ம பாக்குறது என்னன்றது கூட இருக்கு. வாஸ்ட் ரீடிங் அலோன் won't help. நம்ம வந்து என்ன ஆங்கிள் பாக்குறோம். அண்ட் ரெண்டாவது உங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இருந்தேன். ரைட், வந்து சேர்ந்தப்போ ஐயோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. ரைட், சான்ஸ்கிரிட் வாயில கூட வராது. அதனால நான் கிருஷ்ணா பிரபு சேர்த்துப்பேன், மோகன்தாஸ் பிரபு சேர்க்க மாட்டேன். மோகன்தாஸ் பிரபு எப்பவுமே சான்ஸ்கிரிட் நல்லா பண்ணுவார். பிரேமா மாதிரி எல்லாம் எப்பவுமே வெரி குட். கமனுங்க பிரபு இதுல வரவே கூடாதுங்க. பட் பட் நாம என்ன நினைக்கிறோமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இன்டென்ஷன் அது. ரைட், இப்போ நான் கூட ஒரு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் அந்த ஜென்மாதசிய நான் வந்து என்ன சொன்னேன் ஃபர்ஸ்டே, நான் பிரேமா மாதாஜியை ஸ்டாண்ட் பை போட்டேன். ரைட், அந்த அகோபகியம் அது செகண்ட் டைமும் எனக்கு வந்துச்சு. வராம இருந்தா பிரேமா மாதாஜி ஹெல்ப் எடுப்பேன், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஜென்மாதசிய கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா எனக்கு தோணுது. அது நல்லா இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. பட் அந்த ஸ்லோகம், அதோட மீனிங், அது வரது ரைட், நீங்க எல்லாம் கோஆர்டினேஷன். சாப்டர் 15 பகவத்கீதா சொல்லிக்கிட்டே இருந்தாக்க இந்த பிரிச்சு தானா வருது மாதாஜி. தானா வருது மாதாஜி. ஆனா எங்களுக்கு நாராயணியா ரொம்ப கஷ்டம் வராது. எதுக்குன்னா நாங்க கத்துக்கல. அதுவே நான் பிடிச்சு பிடிச்சு படிக்கிறேன். எனக்கு எப்படி நமக்கு அந்த சக்தி வருதுன்னு நானே நினைக்கிறேன் மாதாஜி. ஏன்னா நீங்க படிச்சிருக்கீங்க, எங்களுக்கு வராது. ஏன்னா எங்களுக்கு படிக்கல. அதனால எங்களுக்கு வந்து தானா வராது. பிராக்டிஸ் பண்ணா எங்களுக்கு கிருஷ்ணரா வந்து வாயில போட்டாதான் வரும். இதுதான் உண்மை. ஏன்னா தானா எனக்கும் பகவான் தான் கொடுக்குறாரு மாதாஜி. அவ்வளவு டப் அது இருக்கிறதுலயே. நாராயணியா ரொம்ப கஷ்டம். நாராயணன் கேள்விப்பட்டேன். அது வந்து அதுவே ஒரு 2 தடவை கேட்டுட்டு நான் படிச்சு பாக்குற மத்தத்தை தானா வருது. கிருஷ்ணா அப்படின்னு நான் அவருக்குதான் நன்றி சொல்லுவேன். மாதாஜி அதே மாதிரி இந்த காலையில நம்ம சௌராஷ்டிரம் பாடுறோமே, அது வந்து சேர்ந்து பாடும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதே நம்ம தனியா வச்சு அது கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நமக்கே அர்த்தம் ஓரளவு பந்தம் அந்த மாதிரி ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாம் அதுல நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். இதெல்லாம் ஆர்டினரியா யூஸ் பண்றதுதான். அது கொஞ்சம் இப்போ நல்ல ஃப்ளூயண்டா சொல்ல ராகம் வருதோ இல்லையோ, நான் செய்யுளாதான் படிக்கிறேன். செய்யுளாதான். லலிதா நாராயண் நல்லா ராகத்தோட பாடுறாங்க. அவங்க சூப்பரா பாடிக்கிறாங்க. யாரு பிரபு? லலிதா நாராயண். அவங்க வந்து சிங்கரே. அவங்க சின்ன பக்கத்துல இருந்து சான்ஸ்கிரிட் படிச்சிருக்காங்க. நான் சொல்றது வேற. அதனால நான் பிரேமா மாதாஜி நான் வந்து சப்போர்ட் பண்ண பாடுறாங்க. நான் சொல்றது வந்து நிறைய பேர் வந்து சாங்கே வராம என்ன மாதிரி இருப்பாங்க. ரைட், அதனால நான் கிருஷ்ணா பிரபுவை சேர்த்துப்பேன். சான்ஸ்கிரிட் அவருக்கு வரவே வராது, வாயில வரவே வராது அவர் கூட ஃபர்ஸ்ட். அதனால அந்த மாதிரி டோட்டல் மைனஸ்ல, நான் ஜீரோ கூட சொல்ல மாட்டேன், மைனஸ்ல இருக்கிறவங்க எங்களுக்கெல்லாம் வருதுன்னா அதோட ஒன்லி சான்ஸ் வந்து கிருஷ்ணா தான். இப்ப கதை எனக்கு வருது, சொல்ற விதம் வருதுன்னா அது ஓகே. ஆனா கதைகள் என் காதுக்கு வருதுன்னா அது வந்து டெஃபினட்டா கிருஷ்ணா தான். ஏன்னா இது வந்து சொல்றது வந்து ஒரு ஹேபிட்னு வச்சுக்கோங்க. பட் இது வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்ல. நான் வந்து இது கிரியேட் பண்ண முடியாது. இன்ஃபர்மேஷன் வந்தாதான் இதெல்லாம் வரும். அண்ட் பாவம் வந்து சொல்லுவாங்க பாடச்சே பாவம். எனக்கு பாடச்சே பாட்டே வராது, பாவம் எங்க வரும். ஆனா கதையில பாவம் வரும். அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா கதையில வந்து அப்படின்னு சொன்னீங்க சிரிப்பா வருது மத்தது. அவன் அந்த இந்த குழந்தைங்க அந்த பாபா தங்கின எட்டி பார்த்தானா அந்த ஒரு சவுண்டு சின்ன சின்ன அதெல்லாம் சொல்லும் போது அப்படி நாங்களும் அதை அனுபவிக்கிறோம், நீங்களும் அனுபவிச்சு சொல்றீங்க மாதாஜி. ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு எஃபர்ட் அப்படின்னு எனக்கு திருப்பா வந்துருச்சு. ஒரு அனிமேஷன் பிக்சர் கதையை பார்த்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கும் அதே பாவம் இருக்கு. அதனால நான் சொன்னேன் இட் இஸ் கால்டு ஓரங்க நாடகம் அப்படின்னு சொன்னேன். ஓரங்க நாடகம் இல்ல, இது வந்து ஒரு அனிமேஷன் பிக்சர். ஏன்னா வாட் வி ரீட் பிக்சர் கிருஷ்ணா கிரியேட் பண்றாரு இல்ல, அந்த பிக்சர் வந்து when I'm communicating உங்களுக்கும் அதே அப்சார்ப்ஷன்ல இருக்கீங்க. அதனால உங்களுக்கும் வந்து அதே ஃபீலிங் வந்து புரியுது. இது வந்து நான் ரோட்ல போய் சொன்னேன் வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இல்லாத நான் டங்கன்னா அவங்க வந்து லூசானி அப்படின்னு சொல்றேன் நிஜமாவே. ரைட், இப்போ உங்களுக்கு என்ன வருது, நீங்களும் அதே பாவத்துல இருக்கச்சே அந்த டங்கு அந்த பையன் ஏதோ பண்றாங்க, கிருஷ்ணா டொங்குன்றாரு. So you're able to relate to me. அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரே ஃபீல்டு. ரைட், ஸோ ஒரே ஃபீல்ட்ல இருக்கச்சே ஒரே தாட் ப்ராசஸ், ஒரே இதுதான் சாது சங்கம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா நம்ம எல்லாம் அலைன் ஆனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு தனி குஷியும் தனி இதுவும் எப்பவுமே வரும் அப்படின்றத நம்ம இல்ல மாதாஜி. கதைன்னு சொன்னாலும் அதையும் வந்து ஒரு பாவத்தோட செல்லும் பொழுதுதான் மாதாஜி ரொம்ப இதா
உங்களுடைய அந்த பாவம் அந்த இதெல்லாம் தான் வந்து கேட்க சொல்லுது. மாதாஜி நீங்க காலையில பாகவதத்துல அந்த 3.2.323 சொன்னீங்கல்ல அந்த ஸ்லோகம் சுகதேவ கோசம், அது வந்து அவர் வந்து பகவானோட கருணைய நினைச்சு அதுல விழுந்துட்டார் மாதாஜி. கரெக்ட், கருணையை நினைச்சு விழுந்தாரு. நம்மளுக்கு வரமாட்டேந்தே, அதனாலதான் நான் டெய்லி படிச்சுட்டு இருக்கேன். ஒரு தடவை படிக்கலாமா? படிக்கலாம் மாதாஜி, படிக்கலாம் மாதாஜி. கொஞ்சமாவது நம்மளுக்கு வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அஹோ பக்கியம் தனகால கூட்டம் ஜிகாம்சயாபாயயதாபி அசாத்வி ஜிகாம்சயாபாயயதாபி அசாத்வி லபே கதிம் த்ரயுச்சிதாம் ததோன்யம் அம்பா தயாலும் சரணம் பிரஜேம. டைம் இருக்கு இல்லையா? 5 minutes. யாராவது படிக்கிறீங்களா? மாதாஜி இதனுடைய மீனிங் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. அந்தோ நேர்மையற்றவளான பூதனை என்ற அரக்கி கொடிய விஷத்தை தயாரித்து அதை தன் ஸ்தனத்தில் தடவி கொண்டு பகவானுக்கு பாலூட்ட முயன்றாள். அவளுக்கும் தன் தாயின் அந்தஸ்தை அளித்த அவரை விட அதிக கருணை உள்ளவரும் நான் புகலிடம் கொள்ளக்கூடியவருமான வேறொருவர் எப்படி இருக்கக்கூடும்? அதுதான் என்னுடைய மீனிங். ஹரே கிருஷ்ணா. பர்ஃபெக்ட் கூட படிச்சிருங்க மாதாஜி. தமது எதிரிடமும் மிகவும் கருணை காட்டிய பகவானுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். விஷத்திலிருந்து அமுதத்தை ஒருவர் எடுத்துக்கொள்வது போலவே ஒழுக்கமற்ற ஒருவரிடமுள்ள நற்குணங்களை உயர்ந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறப்படுகிறது. என்ன மாதாஜி? ஒழுக்கமற்ற ஒருவரிடமுள்ள நற்குணங்களை உயர்ந்த மனிதன் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறப்படுகிறது. ஒழுக்கமற்றவன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கரெக்ட் தானே மாதாஜி? பூதனை என்ன நல்ல குணங்கள் இருக்காதா? பூத்தனை என்ற அரக்கி அவருக்கு மிகவும் விஷம் கொடுத்து கொல்ல முயன்றாள். அவள் அரக்கி என்பதால் குழந்தையாக இருந்த பகவான் பரமபுருஷருக்கு ஈடானவர் என்பதை அறிந்திருக்கவில்லை. அவரது பக்தையான யசோதையை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு குழந்தையாக தோன்றிய பகவானின் மதிப்பு குறைந்து விடுவதில்லை. பகவான் ஒரு குழந்தையின் உருவத்தையோ அல்லது மனிதன் அல்லாத வேறு வடிவத்தையோ ஏற்றாலும் அதில் சிறிதும் வேறுபாடு இருப்பதில்லை. அவர் எப்பொழுதும் பரமபுருஷராகவே இருக்கிறார். கடும் தவத்தினால் ஒரு ஜீவராசி எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக மாறினாலும் அவனால் பரமபுருஷனுக்கு சமமானவன் ஆக முடியாது. பூதனை பாசமுள்ள ஒரு தாயை போல் தன் ஸ்தனத்தை உறிஞ்சி குடிக்க கிருஷ்ணரை அனுமதித்ததால் பகவான் அவளுடைய தாய்ப்பாசத்தை ஒப்புக்கொண்டார். பகவான் ஒரு ஜீவராசியின் மிக குறைந்த தகுதிகளையும் ஏற்றுக்கொண்டு மிக உயர்ந்த நன்மையை அவனுக்கு வழங்குகிறார். இதுவே பகவானின் சீரிய குணமாகும். எனவே பகவானை தவிர உயர்ந்த புகலிடம் அளிக்க வேறு யாரால் முடியும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கேட்டீங்க இல்லையா தத்ரா லௌல்யம்? இப்ப நான் இத சொல்வேனா சொல்ல மாட்டேனான்னு தெரியாது. பத்மா மாதாஜி கேட்கறச்சே படிங்கன்னு சொல்லலாம், இல்ல தனேஸ்வரி மேம் வந்தா போறோம் வேண்டாம்னு சொல்லலாம், இல்ல என் மூட் சரியா இல்லைன்னா வேண்டாம் மாதாஜி அப்புறமா பாத்துக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ரெடியா வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாமே தான் தத்ரா லௌல்யம், ரைட்? அதாவது இதோட நிறுத்திடணும். ஆனா ஐயோ மேம் சான்ஸ் கொடுக்கல, நான் இனிமே கிளாஸ்க்கே வர மாட்டேன் நீங்க சொல்ல சிலர் எடுக்கிறாங்க டெசிஷன்ன்றீங்களா, அது வந்து தப்பு. நம்ம சைட்ல நம்ம லௌல்யமா இருக்கணும். கிருஷ்ணா கொடுப்பாரு, அவர் கொடுக்கலன்னா அது வேற விஷயம், சரிங்களா? ஓகே, இது நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த சைத்தன்யா பாட்டு பாடலாம். யாரே காஹே தாரே காஹா கிருஷ்ண உபதேஷா
यारे देखा यारे देखा तारे कहा कृष्ण उपदेशा यारे यारे देखा तारे का है कृष्ण उपदेशा यारे देखा तारे कहे हमारा अज्ञाय गुरु हाना तार ए देशा हमारा अज्ञान गुरु भाना तारे சரிங்களா? So I'll call you in 5 minutes. 5 minutes. रामायण Sorry. यारे देखा तारे कहा कृष्ण उपदेशा हमारा अज्ञाय गुरु हाय तार ए देशा என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் கிருஷ்ணரோட ஆர்டரை சொல்லு. எப்படி என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி பகவத்கீதாலையும் ஸ்ரீமத் பாகவதம்ல இருக்கோ அது சொல்லுன்றாங்க. கிருஷ்ண உபதேசா பகவத்கீதா அண்ட் ஸ்ரீமத் பாகவதம். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா he will become spiritual master ஆகு அப்படின்றாங்க. அண்ட் எல்லாரையும் இந்த உலகத்துல இருந்து கோலோகத்துக்கு பேக் பண்ணி கூட்டிட்டு போயிடு. அதனாலதான் இந்த ஸ்லோகம் எடுத்தேன். பிளான் எல்லாம் இல்ல, டக்குன்னு வந்துச்சு. இன்னைக்கு நீங்க கேட்டீங்கல்ல என்ன படிக்கணும்னு, பத்மா மாதாஜி உங்க கேள்விக்கும் ஆன்சர் சொல்லிட்டாங்க. என்ன படிக்கணும், சரிங்களா? சோ அதனால அத பண்ணணும். சரி, இப்ப வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்களே ஒரு 2 minutes கொடுக்குறேன், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இதை டர்ன்ஸ் எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. நான் லைவ் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஹரே கிருஷ்ணா. कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव जय श्रीला प्रभुपाद जय. नामाचार्य हरिदास ठाकुर जय. हरे कृष्ण 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 हरे हरे राम. ये ना कानो हरे राम राम